சைனால மட்டும் எப்படி ஏஐ ரோபோட்டோட டெக்னாலஜி டே டு டே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணமே சைனா கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தான். எந்த மாதிரி சப்போர்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஏஐ ரோபோட்டிக்ஸ் பிளஸ் ஸ்டெம் எஜுகேஷன்ஸ்க்காக மட்டுமே அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் சைனீஸ் யுவானை ஃபண்டா ஒதுக்கியிருக்காங்க. ஆல்சோ எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸும் இந்த ஏஐ ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடான ஸ்கில்லை டெவலப் பண்ணுன்றதுக்காக ஸ்கூல்ல எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இந்த சப்ஜெக்டை கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு சைனா கவர்மெண்ட் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஜுகேஷனுக்கு தேவைப்படக்கூடிய ரொபோட்டிக் கிட், லேப் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் திங்ஸ்க்கு கவர்மெண்ட் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜெக்டை டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு கூட தனியாக ஃப்ரீ ட்ரைனிங் கோர்சஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஸோ இதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஸ்கூல் லெவல்ஸ்லேயே நிறைய காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க லைக் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக அப்ரூவல்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவராலாக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 2030க்குள்ள வேர்ல்டுலே பெஸ்ட் ஏஐ டேலண்ட் ஹப்பா சைனாவை மாற்றணுன்றது தான் அவங்களுடைய கோல். ஸோ கேட்கறதுக்கே கூஸ் பம்மிங்கா இருக்குல்ல? என் பையன் கூட இது ரிலேட்டடான விஷயத்துல ரொம்பவே ஆர்வம் காமிச்சிட்டு வரான். அதை இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இதை பத்தி ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம்.